கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் மத்தேயு 9வது அதிகாரம் 29வது வசனம். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை செய்யக்கூடாதபடிக்கு தடை ஏற்படுத்த முடியுமானால் அது அவிசுவாசத்தினால் முடியும். யோவான் 10வது அதிகாரம் 7-18 வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கும் போது, தான் தேவனுடைய குமாரன் என்றும் தன்னை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்றும் அநேக உபதேசங்களை சொல்லியும் அற்புதங்களை நடப்பித்தும் அவரை சுற்றியிருந்த யூதர்களோ அவரை விசுவாசிக்காமல் அவர்களுக்கு அவிசுவாசமே அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு தடையாயிருந்தது. லூக்கா 24:25 சொல்லப்பட்டுள்ளது போல, விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய இருதயங்கள் அந்தகாரப்பட்டு குருட்டாட்டம் பிடித்தவர்களைப் போல இருந்ததினாலே ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராய் அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் மத்தேயு 9:27 கண் தெரியாத 2 குருடர்கள் இயேசு இவ்வழியாய் போகிறார் என்ற சத்தத்தை கேட்டு உணர்ந்து அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னபோது, நாங்கள் பார்வையடைய வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவரிடத்திலே கேட்டார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டபோது, ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்னதையும், உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னபோது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்றும் நாம் வாசிக்கிறோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையில கூட விசுவாசிக்க கூடாதபடிக்கு அநேக காரியங்கள் முடிந்து போன சூழ்நிலையில இனி இதுல எதுவுமே செய்வதற்கு இல்லை, எல்லாம் முடிந்தது, என் பக்கத்திலே பரிந்து பேசுவதற்கு, எனக்கு ஒத்தாசை செய்வதற்கு, என்னுடைய நியாயத்தை எடுத்து விளக்குவதற்கு யாருமே இல்லை, எனக்கு யார் துணை செய்வார், எனக்கு யார் இருக்கிறார் என்று அநேக காரியங்களே நாம் அவிசுவாசத்தோடு காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் அந்த குருடர்களை பார்த்து கேட்ட அதே கேள்வியை இந்த வேளையிலே நம்மிடத்திலே கேட்கிறார், இதை செய்ய என்னால் கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று. நாம் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் என்று தைரியத்தோடு, அதிக நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் என்று சொல்லும் போது நிச்சயமாகவே அந்த குருடர்களுக்கு அற்புதத்தை செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். மனிதர்களை நாம் கண்டு பயப்பட வேண்டியதில்லை, சூழ்நிலைகளை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. சூழ்நிலைகள் ஒருவேளை எதிர்மறையாய் இருக்கலாம், மனிதர்கள் பேசுகிறதான வார்த்தைகள் நமக்கு பயத்தை உண்டாக்கலாம், நமக்கு அச்சத்தை உண்டாக்கலாம். இதிலிருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்வேன், நாளை தினத்துல எனக்கு ஏற்பட போகிற காரியத்தை யார் எனக்கு தடுத்து நிறுத்த போகிறார் என்று ஒரு கலக்கத்தோடு இருந்தாலும், இந்த வேளையில ஆண்டவரே உம்மால் எனக்கு அற்புதத்தை செய்ய கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று முற்றும் முடிய நாம் அவரையே நம்பி விசுவாசத்தோடு காத்திருப்போமே ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவர். ஆமேன்.